ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருந்தவாறே எங்களுடைய ஓஎல் மற்றும் ஏஎல் சர்டிஃபிகேட்ஸ்களை நாங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரி அல்லது எம்பசியில் அல்லது க்ரீன் கார்டு எடுக்கிறண்டாலும் சரி, நாங்கள் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறண்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இலங்கை பரீட்சை திணைக்களம் எங்களுக்கு அதுக்குரிய வசதிகளை செஞ்சு தந்திருக்கு. ஸோ அப்படியாக எங்களுடைய இந்த ஓஎல் ஏஎல் ரிசல்ட்டை வந்துக்கிட்டு நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறத நாங்கள் பார்ப்போம். அதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய ஓஎல் ஏஎல் சர்டிஃபிகேட் வந்துக்கிட்டு 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரைக்கும் எழுதினவர்களுடைய 2021 இதுவரைக்கும் எழுதினவர்களுடைய அந்த ரிசல்ட்டை மட்டும்தான் நாங்கள் எடுக்கலாம்ங்கிறத அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த சர்டிஃபிகேட் எப்படி நாங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எடுக்கிறோங்கிறத நாங்கள் பார்ப்போம். வாங்க எப்படி போகிறோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை ஏற்ற மாதிரிங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி கூடவே ஓலுங்கிறத அழுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்குள்ளே உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வழங்குவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நீங்கள் போயிட்டு உங்களோட சர்ச்சுக்கல் என்ஜின் அதை சர்ச் பாரில் நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. DOE நெட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பரீட்சை திணைக்களத்துக்கு சொந்தமான டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி அதில் சைட் வரும். அந்த சைட் வந்ததுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் 2 இருக்கி ஒன்று நிறைய மெனூஸ் தந்திருக்கிறாங்க. அதே போல் கீழுக்கு நிறைய கேலரி மாதிரி ஒரு செட்டப் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ்ன்ற ஒன்று இந்த மெனுவில் இருக்குது. அதே மாதிரி கீழுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் சர்டிஃபிகேட் GCOL A-levelன்னு சொல்லி உங்களுக்கு தந்திருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு போகலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் GCO A-level வெரிஃபிகேஷன் ரிசல்ட் அதுன்னு இருக்கும். நாங்கள் அதையும் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள், இதில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட்னு இருக்குது, வெரிஃபிகேஷன் ரிசல்ட்ஸ்ன்னு இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் இஷ்யூஸ் ஆன்லைன் அப்படின்ட்டு ஒரு செட்டப் ஒன்று தந்திக்கிறாங்க. அதில் அவங்க தந்திக்கிற விஷயம் என்ன, ரெக்வஸ்ட் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிசல்ட் ஆன்லைன் இயர் 2001 ஆஃப்டர்வர்டுன்னு சொல்லி தந்திக்கிறாங்க. 2001க்கு பின்னாடி இருக்கிற அத்தனை ரிசல்ட்டையும் இங்கே பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதில் நாங்கள் எப்படி போகிறோன்னு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கு பின்னால் பாருங்கள், இதில் ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, ஆல்ரெடி மேட் பேமெண்ட் இருக்குது, இதில் செக் சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் இருக்குது. இதில் நாங்கள் போயிட்டு இந்த ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட்ஸுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் இப்படி ஒரு ஆப்ஷன் தரும். இந்த ஆப்ஷனில் பாருங்கள், இதில் எங்களோட NIC நம்பர், எங்களோட மொபைல் நம்பர், அதே போல் எங்களுடைய இமெயில் அட்ரஸ் நாங்கள் கொடுக்கணும். இதில் எங்களோட NIC நம்பரை நாங்கள் கொடுத்துட்டு, உதாரணமாக நான் ஒரு நம்பரை கொடுக்குறேன். இதில் ஒரு எங்கள்கிட்ட கைவசமிக்கிற ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து இமெயிலை நாங்கள் கொடுத்ததுக்கு பின்னால் எக்ரி வித் தங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் நொட்ட ரிபூட்டுன்னு சொல்லி அதை நாங்கள் டிக் பண்ணதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணதுக்கு பின்னால் பாருங்கள், இதுக்கு ஒரு OTP நம்பர் ஒன்று வரும். அந்த OTP நம்பரை, அதாவது 1 டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி சொல்கிறேன், அந்த OTP நம்பரை நாங்கள் இங்கே கொடுக்கணும். எந்த ஃபோனுக்கு நான் கொடுத்ததால் எந்த ஃபோனுக்கு ஒரு OTP நம்பர் வந்திருக்கு. அந்த OTP நம்பரை நான் இங்கே எட் பண்ண போகிறேன். கொடுத்து நான் கீழே பாருங்கள் சப்மிட் இருக்குது. இந்த சப்மிட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணோன்னே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எக்ஸாம் தந்திருக்கிறாங்க. இங்கே எக்ஸாமில் OL ALன்னு தந்திருக்கு. ஸோ இங்கே நான் OLங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் பாருங்கள், இங்கே இயர் கேட்குது. இங்கே இயர் எனக்கு 2015 வேணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணிட்டு இங்கே எந்த NIC நம்பரை நான் இங்கே கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பின்னால் இங்கே கன்ஃபார்ம் இருக்குது. இந்த கன்ஃபார்முங்கிறத நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும். இப்படி எங்களோட மெசேஜ் இப்படி வரும். எங்களோட பேர் நாங்கள் கொடுத்த உடனே எங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பேர் எங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். ஷோ பண்ணதுக்கு பின்னால் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கன்ஃபார்முங்கிற அந்த ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணணும். எதுவும் உங்களுக்கு சிக்கல்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் கிடைக்கும். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்மாக கொடுத்த உடனே இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டிஃபிகேட்டை நாங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் சர்டிஃபை பண்ணி அல்லது எங்களுக்கு எத்தனை காப்பீஸ் வேணும் இப்படியான டீட்டெயிலை நான் இங்கே செலக்ட் பண்ணி கொள்ளையிலும், அல்லது ஃபாரின் மினிஸ்ட்ரியில் நான் சர்டிஃபை பண்ணி
எடுக்கணும்னா அதை நான் டிக் பண்ணலாம். அல்லது ஆஸ்திரேலியா ஹை கமிஷன் அதில் நான் சர்டிஃபை பண்ணி எடுக்கிறது, யூஎஸ்ஏ க்ரீன் கார்டு அதுக்கு நான் சர்டிஃபை பண்ணணும். இப்படி எங்களுக்கு எது தேவையோ அதற்காக அதை நாங்கள் டிக் பண்ணி அதை நாங்கள் இங்கே எத்தனை காப்பி வேணுங்கிறத செலக்ட் பண்ணணும். நான் லோக்கல் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணதுக்கு பிறகு எத்தனை காப்பி வேணுங்கிறத நான் டிக் பண்ணுறேன். ஒரு காப்பி வேணும் கொடுத்ததுக்கு பின்னால் அதில் கீழுக்கு பேமெண்ட் தெரியுது 600 இந்த ட்ரெண்டு நான் கிளிக் பண்ணி நினச்சேன்னா 900 ரூபா பே பண்ண எனக்கு சொல்லுது. கன்ஃபார்ம் ப்ரொசீட்டை நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள் இது வந்துக்கிட்டு எந்த ஊடாக எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி மெசேஜ் தருது. நான் கலெக்ட் பண்ணுறேன் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மெயில் எனக்கு கிடைக்கணுமா அப்படின்னு கேட்குது. இதில் ஒட்டோவா ஸ்பீட் போஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு பின்னால் ப்ரொசீட்டை கொடுக்குறேன். ப்ரொசீட்டை நான் கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள் கான்டாக்ட் நேம் கேட்குது. நேம் நான் கொடுக்கணும். கண்ட்ரி ஒட்டோவா தந்திரிக்கு நான் முந்துக்கு லோக்கல் செலக்ட் பண்ணதால் அட்ரஸ் கொடுக்க சொல்லுது. அட்ரஸில் லைன் 1 லைன் 2ங்கிறதால நீங்கள் மேலுக்கு உங்களோட வீட்டு நம்பரை கொடுத்து கீழுக்கு உங்களோட ரோட்டரை பேர் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு பின்னால் நீங்கள் சிட்டியை கொடுத்து போஸ்ட் அதாவது ரீஜன் என்ன ஸ்டேட் ப்ரொவின்சியலில் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் கீழுக்கு உங்களோட போஸ்டல் கோட் கேட்கும். போஸ்டல் கோடுன்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸுக்குரிய கோட் அதை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பின்னாடி சப்மிட் இருக்கு. சப்மிட்டை நான் கொடுக்கணும். சப்மிட்டை கொடுக்குறேன். சப்மிட்டை கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள் இதில் டெலிவரி சார்ஜோட ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு மொத்தம் 700 ரூபா நான் பே பண்ண சொல்லுது. ப்ரொசீட் பேமெண்ட்டை கொடுக்குறேன். நான் கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள் 2 ஆப்ஷன் தெரியுது பே பண்ணுறது கொண்டு. விசா கார்டு மூலமாக, ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக. நான் போஸ்ட் ஆஃபீஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தோன்னே பாருங்கள் ரெஃபரன்ஸ் கோட் தருது. இந்த ரெஃபரன்ஸ் கோடுக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ரெஃபரன்ஸ் கோடை நாங்கள் அவன்கிட்ட சொல்லி பே பண்ணணும். பே பண்ணினதுக்கு பின்னால் கீழுக்கு அதில் சேம்பிள் தராங்க எப்படி நாங்கள் செய்யணும்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். பே பண்ணது பின்னால் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் திரும்ப வரணும். வந்ததுக்கு பின்னால் பாருங்கள் அந்த ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்குறேன். அதுக்கு பின்னால் பக்கத்தில் பாருங்கள் ஆல்ரெடி பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆல்ரெடி பேமெண்ட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு பின்னால் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எங்களுக்கு ஆட் பண்ண சொல்லுது. நாங்கள் பே பண்ணதுக்குரிய சக்ஸஸ் பேமெண்ட்டு மெசேஜ் வந்ததுக்கு பின்னால் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நாங்கள் இங்கே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணின உடனே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த டீட்டெயில் வந்துக்கிட்டு இங்கே ஷோ ஆகும். பேமெண்ட் மெத்தட், பேமெண்ட் டீட்டெயில் இது சம்மந்தமாக எனக்கு இதில் ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கு பின்னால் கீழே பாருங்கள் ப்ரொசீட் இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் விசா கார்டு மூலமாக பே பண்ணலாம். விசா கார்டு மூலமாக நான் பே பண்ணுறேன்டா அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடை நான் கொடுத்தோன்னே விசா கார்டு பேமெண்ட் கேட்வே எனக்கு ஒன்றாகும். ஒன்றாடனோட மேலுக்கு எங்களோட கார்டில் முன்னுக்கு 6 நம்பர் இருக்கும். அதை கொடுத்து கீழத்துக்கு மந்த் இயரை கொடுத்து கார்டு ஹோல்டர் நேம் கொடுத்து கார்டுக்கு பின்னால் 3 சீரியல் நம்பர் இருக்கு. அந்த 3 செக்யூரிட்டி நம்பரையும் நாங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு பே நவுண்டு கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். இதுவும் எங்களுக்கு இலகுவாக செஞ்சு கொள்ள முடியும். கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள் இப்படி ப்ரொசீடுன்னு வரும். இந்த ப்ரொசீடுன்னு வந்தால் இங்கே நான் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிசல்ட்டுங்கிறத திரும்ப கிளிக் பண்ணுறேன். திரும்ப கிளிக் பண்ணோட பாருங்கள் இங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் ஆன்லைன் இருக்கு. நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு பின்னால் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நான் இங்கே கொண்டு வந்து டைப் பண்ண போகிறேன். கன்ஃபார்ம் இதை நான் டிக் பண்ணதுக்கு பின்னால் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணின உடனே பாருங்கள் இந்த ஓஎல் ரிசல்ட் அதே போல் நான் எழுதின இண்டெக்ஸ் எல்லாம் டீட்டெயிலும் எனக்கு தெரியுது. எனவே எங்களுடைய டெலிவரிக்கு போட்டிக்கிறாங்க. எங்களோட கையில் வந்து டெலிவரிக்கு சரி வேண்டாம். நாங்கள் முன்னுக்கு ஆல்ரெடி எங்களோட டீட்டெயில் கொடுத்திக்கிறோம். அட்ரஸ் எல்லாம் கொடுத்திக்கிறோம். ஃபோன் நம்பர் நாங்கள் கொடுத்திக்கிறோம். எங்களோட வீட்டுக்கு எங்களோட சர்டிஃபிகேட் வந்து கையில் சேரும். ஸோ இப்படி எங்களோட ஓஎல் சர்டிஃபிகேட்டை அல்லது ஏ லெவல் சர்டிஃபிகேட்டை நாங்கள் என்ன செய்யலாம், இதில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.